ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சூப்பரான தகவல் பற்றி பார்க்க போறோங்க. அதாவது கிராம உதவியாளர் வேலைக்கான காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. நேற்றைய தினம் தான் அந்த அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின தகவல் நிறைய நியூஸ் சேனல் எல்லாமே இப்போ போட்டுட்டு இருக்காங்க. அதாவது கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா 2700 வேகன்சி கிட்ட இந்த கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புனாங்க. இந்த வருஷம் மொத்தமாக எத்தனை வேகன்சி சொல்லியிருக்காங்க அண்ட் அதே மாதிரி கல்வி தகுதியெல்லாம் என்ன இருக்கும் அப்படிங்கிறதுக்கான நிறைய தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அதாவது கிராம உதவியாளர்களை நியமிக்க அரசாணை வெளியீடு. 3 ஆண்டுகளுக்கு மேல் காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு வருவாய்த்துறை செயலாளர் உத்தரவு. இதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 11,100 இருந்து 35,100 என்ற ஊதிய விகிதத்தில் பணியிடங்களை நிரப்பவும் அரசாணை வெளியீடு. 2022 ஆண்டு நிலவரப்படி மாநிலம் முழுவதும் 5060 பணியிடங்கள் காலியாக உள்ளன. ஸோ 2022 அப்போ கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா 2700 வேகன்சி கிட்ட வந்து ஃபில் பண்ணாங்க. பட் 2022 இந்த ஆண்டு நிலவரப்படி நம்ம ஸ்டேட் ஃபுல்லாகவே 5060 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2299 கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு அரசாணை வந்து வெளியிட்டாங்க. ஸோ கூடிய விரைவில் அந்த அரசாணைக்கான காப்பி கிடைச்சோன்னா நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ இதற்கான கல்வி தகுதியெல்லாம் என்ன இருக்கும், சேலரி டீடைல்ஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம். 11,100 35,100. ஸோ இதுக்கான கல்வி தகுதி என்ன இருக்கும், எப்படி அப்ளை பண்றது, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அந்த கிராம உதவியாளர் பணிக்கான வேகன்சி வந்து அந்த நோட்டிபிகேஷன் எங்க வெளியிடுவாங்க, அதை பத்தின தகவல் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா tndistrict.nic.in அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்துக்கும் இந்த ஒரு வெப்சைட் இருக்கும். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா மாவட்டத்தினுடைய பெயர் வந்து போட்டிருப்பாங்க. அந்த மாவட்டத்தில் எது வந்து சிறப்பாக இருக்கோ அதற்கான இமேஜ் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க தருமபுரி மாவட்டத்துல எனக்கு வந்து விஓ நோட்டிபிகேஷன் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த தருமபுரி மாவட்டத்தினுடைய பெயரை கிளிக் பண்ணணும். ஸோ அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது வந்து நான் ஈரோடு மாவட்டத்தை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ இதில் போயிட்டு இந்த வருஷத்துக்கான நோட்டிபிகேஷன் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த சர்ச் சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த சர்ச் சிம்பிள் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பாக்ஸ் வரும். இதில் போயிட்டு விஓ நோட்டிபிகேஷன் அல்லது வில்லேஜ் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி நீங்க டைப் பண்ணணும். இங்க டைப் பண்ணியிருக்கேன் பாருங்க, வில்லேஜ் அசிஸ்டன்ட் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வில்லேஜ் அசிஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் அண்ட் ப்ரொவிஷனல் போஸ்டிங் ஆர்டர் அப்படிங்கிற பேஜ் மாதிரி வருது. இது வந்து போன வருஷத்தோடது. இந்த வருஷத்துக்கு எப்படி வரும்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் 2024 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்தபடியா உங்களுக்கு தாலுகா வைஸ் அந்த நோட்டிபிகேஷன் ஃபார்ம் வந்து வெளியிட்டிருப்பாங்க, அறிவிப்பு வந்து வெளியிட்டிருப்பாங்க. இது வந்து போன வருஷத்துக்கான நோட்டிபிகேஷன் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் போஸ்டிங் ஆர்டர், இன்டர்வியூலாம் முடிச்சதுக்கு அப்புறம் போஸ்டிங் ஆர்டர் வந்து வெளியிட்டாங்க பார்த்தீங்களா, அதற்கான காப்பி வந்து இந்த 3வது காலத்தில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இனிஷியலா அப்ளை பண்ண போறதுக்கு முன்னாடி அந்த நோட்டிபிகேஷன் வந்து வெளியிடுவாங்க. ஜஸ்ட் அந்த நோட்டிபிகேஷனுக்கு டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் இருக்கும். இதுல வந்து காலி பணியிடங்கள் என்ன, தாலுகா வைஸ் தான் இந்த விஓ அசிஸ்டன்ட்கான நோட்டிபிகேஷன் வந்து வெளியிடுவாங்க. இதுல வந்து மொத்தம் எத்தனை காலி பணியிடம் இருக்கு, எங்கெங்கெல்லாம் இருக்குது, ஆண் எத்தனை தேவைப்படுது, பெண்கள் எத்தனை தேவைப்படுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கும். அப்புறம் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட டேட்டு, அப்ளிகேஷன் கடைசியாக சப்மிட் பண்ணுறதுக்கான டேட்டு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நேர்முக தேர்வு தான் வந்து நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி வாரியாக எத்தனை வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. வயது வரம்பு சலுகை ஏதாவது இருந்தால் அது சொல்லியிருப்பாங்க. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது. தமிழில் கண்டிப்பாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? 5ஆவது வகுப்பு பாஸ் பண்ணா போதும். தமிழ்ல கண்டிப்பா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு பேராமார்லாம் எழுத வச்சாங்க. ஒரு டாபிக் கொடுத்து ஒரு பெரிய பேராமார்லாம் எழுத வச்சாங்க. ஸோ அதனால அதெல்லாம் நீங்க இப்ப இருந்தா கொஞ்சம் கத்துக்கோங்க. அண்ட் முக்கியமா நம்ம லாஸ்ட் டைம் நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து கேட்டது என்னன்னா டிரைவிங் லைசன்ஸ். இதுல வந்து சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சாலும் டிரைவிங் லைசன்ஸ் 2 வீலர் வந்து ஓட்ட தெரியணும். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்படின்னா உடனே நீங்க இப்போ அப்ளை பண்ணி டிரைவிங் லைசன்ஸ்லாம் எடுத்து வச்சிருங்க. நோட்டிஃபிகேஷன் கார்டு டேட் வந்து கூடிய விரைவில் இருக்காது, மேக்ஸிமம் வந்துடும். ஸோ அதனால இந்த இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகே, அதே மாதிரி முன்னுரிமையெல்லாம் இருக்கும். ஸோ 1 5ஆம் வகுப்பு படிச்சிருந்தாவே போதும், இந்த பதவிக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்படி செக் பண்றது அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இந்த அரசாணைக்கான காப்பி நம்ம கையில் கிடைச்சோம்னா அடுத்த ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம். இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.